இன்னைக்கு நான் பார்த்ததை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடி போயிருப்பீங்க. அது என்னன்னு நான் வீடியோ இடையில சொல்கிறேன். வீடியோவில் பார்க்குற இந்த வால்வோ S60 மாடல் காருக்கு ஸ்டியரிங் கிராஸ்க்காக நம்மக்கிட்ட வந்துச்சு. இந்த வால்வோ பிராண்டு கார்களில் பெரும்பாலும் யாரும் வீல் அலைன்மெண்ட் வெளியே பார்க்க மாட்டாங்க. அதனால் இந்த கார்களை நம்ம வேலை செய்கிறது ரொம்ப ரேருங்கிறதால தான் இந்த காரை கண்ட உடனே வீடியோ எடுத்துட்டேன். அதோட இந்த கார் எனக்கு பிடிச்ச கலரில் இருந்ததால் வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்து ரசிச்சுக்கிட்டே வேலையை ஆரம்பித்தேன். இந்த காரோட ரீடிங்கை பார்க்குறப்ப ஃப்ரண்ட் வீல் மட்டும்தான் நேராக இருந்துச்சு, ரியர் வீல் ரெண்டும் பப்பரப்பான்னு விரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்படின்னா இந்த காருக்கு இதுக்கு முன்னாடி வேலை பார்த்தவங்க ஃப்ரண்ட்ல டோ ரீடிங் மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க போல. ரியர் கேம்பர் டோ ரெண்டும் படுமோசமா இருந்ததை கவனிக்கல. இப்படி இருந்தா கண்டிப்பா டயர் பயங்கரமா தேயும். சரி, நாம இதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சு ஸ்டியரிங்கை ஷேக் பண்ணி நேரா வச்சு ஸ்டியரிங்கை லாக் பண்ணேன். முதல்ல ரியர் அட்ஜஸ்ட் பண்ணலான்னு போனா அங்க டோ ரீடிங் மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய லோயர் ஆர்ம் இருந்துச்சு. கேமரா அட்ஜஸ்ட் பண்றதுக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை. உன்னை பத்தி நான் கூட என்னென்னமோ ரசிக்கிறேன். இம்போர்ட்டட் காரில் கேமரா அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்குன்னு ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த காருக்கு அப்படி ஒன்றும் கொடுக்காது, பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. இருந்தாலும் இந்த காருக்கு மெக்கானிக்கல் மூலமாக கேமரா சரி பண்ணிடலாங்கிற விளக்கத்தை தான் நான் கஸ்டமருக்கு கொடுத்தேன். பிறகு ரியரில் மாறி இந்த டோ ரீடிங்கை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி ரீடிங்கை சரியாக கொண்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், டோ ரீடிங் சரியாயிடுச்சு. பட் கேமரா ரீடிங் சரியாகாதது தான் எனக்கு கொஞ்சம் உறுத்தலாக இருந்துச்சு. அடுத்ததாக ஃப்ரண்ட்டில் என்ட்ராடை லூஸ் பண்ணி ரீடிங் அட்ஜஸ்ட் பண்ணேன். இப்போ ஃப்ரண்ட்டில் டோ ரீடிங்கும் சரியாயிடுச்சு. இப்போ பார்க்குறப்ப ஃப்ரண்ட் அண்ட் பேக் வீல் ஓரளவுக்கு முன்னே இருந்ததை விட இப்போ சரியாக தான் இருந்துச்சு. அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒர்க்கை முடிச்சிட்டேன். இப்போ ஸ்டியரிங்கும் சரியாயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.